நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஜெப வேளையிலே சேனைகளின் கர்த்தர் உங்களோடு பேசும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கும் தந்திருக்கிறார். எஜமான் மகிமையடைவாராக, மகிமையடைவாராக. இந்த நேரத்தில் நான் உங்களோடு பேசும்படி எனக்கு எஜமான் தந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. அது லூக்காவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் விதமாய் சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருள்களினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் தம்முடைய வாய் திறந்து சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. ஐயா, என் ஜமானுடைய வாய் சொல்லியிருக்கிறது, சம்பாதியுங்கள். நான் இன்றைக்கு பேசுகிற ஒரு தலைப்பு, சம்பாதியுங்கள். நல்லது தானே? நல்லா தானே இருக்குது. அருமையான தெய்வ மனிதர் தொட்டானா என்ற ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார். மந்திரவாதிகளுக்கெல்லாம் மந்திரவாதிகளின் சக்கரவர்த்தி என்று பட்டம் பெற்றவர். அவருடைய தகப்பனார் சொல்வாராம், வாங்குடா, அவருடைய தெலுங்கு, தீசுடா, தீசு தீசு, என்னதுனாலும் வாங்கு, விட்டுறாத, கொடுக்க மட்டும் செய்யாத, வாங்கு வாங்கு வாங்கு, இப்படித்தான் சொல்லிக் கொடுத்தாராம். இன்றைக்கும் அநேகர் இதைத்தான் நாம் செய்கிறோம். எப்படி ஆகிலும் லாபம் பார்க்கணும், எப்படி ஆகிலும் லாபம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். வேதம் சொல்கிறது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தியாவதில்லை. திருப்தி வருமா? 100 கோடி இருக்கிறவனும் அடுத்து அதை 100 200 ஆக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறான். 200 இருக்கிறவனும் 200 400 ஆக்கிறதுக்கு வழி என்னன்னு பார்க்குறானே ஒழிய போதுங்கிறது பணத்தினால் வருவதில்லை. என் எஜமான் சொன்ன காரியம் என்ன? பணத்தை சம்பாதிக்க சொன்னாரோ? வேதத்தில் இதமாய் சொல்லியிருக்கிறது. நான் வாசித்தாரே லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமே சொல்கிறது. பாருங்களேன், நீங்கள் மாளும்போது நித்திய வீடு நித்திய ஜீவனுக்கு நீங்கள் சொல்லும் பொழுது உங்களை ஏற்றுக்கொள்ள நீங்கள் நண்பர்களை சிநேகியுங்கள், நண்பர்களை சம்பாதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். செல்வந்தனுக்கு அநேகர் நண்பர்கள் ஆவார்கள். அப்படித்தானே? அந்த நண்பர் இல்லையா, நீ பரலோகத்துக்கு போகும்போது உன்னோடு வருவதற்கு பரிசுத்த வாழ்வை கற்றுக் கொடுத்து, பரிசுத்தமான வழியை கற்றுக் கொடுத்து, உன்னோடு வரும்படி உன் சொந்தங்களையும் உன் நண்பர்களையும் பரலோகத்துக்கு சம்பாதி. நீ பரலோகத்துக்கு சம்பாதிக்க வேண்டும். பணத்தை சம்பாதிப்பதல்ல, பொருளை சம்பாதிப்பதல்ல, பரலோகத்துக்கு உன் நண்பனை சம்பாதி, உன் தோழனை, உன் தோழியை, உன் உறவினரை பரலோகத்துக்கு சம்பாதி. எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்கிறது, மனிதனுக்கு 2 வாழ்வு என்று. ஒன்று பூமியின் வாழ்வு, இன்னொன்று சொர்க்கத்தின் வாழ்வு என்று. சொர்க்கத்துக்கு யார் செல்வார்? மனம் போல் வாழ்ந்தவனும் மதுபான பிரியனும் குடி வெறியனும் வேசி கல்லடும் வேசியும் செல்வாளோ? பணப்பிரியன் அங்கே அவனுக்கு இடம் இருக்கிறதோ? பெரிய செல்வந்தன் என்று இந்த பூமியிலே மதிக்கப்படுவது போல் அங்கே மதிக்கப்படுமோ? மதிக்கப்படாது. அப்படித்தானே? செல்வந்தனுக்கு அங்கே மதிப்பு இருக்குதோ? நான் வேதத்திலே பார்த்தேன், ஒருவன் நியாயமாய் சம்பாதித்தான், நியாயமாய் சம்பாதித்திருக்கிறான். நியாயமாய் சம்பாதித்து, அதே லூக்கா 12ஆம் அதிகாரம், நியாயமாய் சம்பாதித்தான். நியாயமாய் சம்பாதித்து அவன் நினைக்கிறான், ஐயோ நம்ம இவ்வளோ சம்பாதிச்சிட்டோமே, நம்ம சம்பாதிச்சதை வைக்கிறதுக்கு இடம் இல்லையேன்னு நினைக்கிறான். வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நிறைய பேர் அப்படித்தான், வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல்
தன்னுடைய பினாமி பேரில் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படித்தானே? பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது இன்னாருடைய பினாமி, இது இன்னாருடைய பினாமி, இவருடைய வேலைக்காரன் மேல் இவ்வளவு சொத்து வைத்திருக்கிறான், இவருக்கு நம்பகரமான மேல் இவ்வளவு சொத்து வைத்திருக்கிறான் என்று வைத்திருக்கிறான். அன்றைக்கு அந்த மனுஷனுக்கு பினாமி இல்லை. அவன் நினைச்சான், நமக்கு நிறைய தானியங்களை சேர்த்துட்டோம், வருடக்கணக்கு உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு தானியங்களை சேர்த்துட்டோம், இன்னும் நம்முடைய தானிய கிடக்க பெருசாக்கும்னு சொல்லி பெருசாக்குன்னு நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என் ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுது, மதிகடனே, பணக்காரனே, செல்வந்தனே, பெரிய படித்தவனே, அரசியல்வாதியே என்று சொல்லவில்லை, மதிகடனே. இன்னும் தெளிவாய் சொல்ல போனால், முட்டாளே, இன்னைக்கு ராத்திரி நீ செத்துட்டா, நீ சேர்த்து வச்ச உன் சொத்து யாருக்கு போகும்? நீ சேர்த்து வச்ச சொத்து உனக்கு யாருக்கு போகும் தெரியுமா? என் அன்பு தேவஜனமே, இந்த பூமியில் வாழ்வதற்கு நீ பணத்தை சம்பாதிக்கலாம், நகையை சம்பாதிக்கலாம், இடத்தை சம்பாதிக்கலாம், நல்ல பெயரை சம்பாதிக்கலாம், நல்லது. பரலோகத்தில் வாழ்வதற்கு பரிசுத்தத்தை சம்பாதித்தாயா? பரலோகத்துக்கு போவதற்கு பரிசுத்தம் ஒன்று தேவை என்பதை தெரியுமா? மனம் போல் வாழுகிறவன் பரலோகம் போக முடியாது தெரியுமா? தன் இஷ்டப்படி வாழ்ந்து கடைசியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போகலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறாயோ, உன் நாட்கள் எத்தனை என்பது உனக்கு தெரியுமோ? நாளை உன்னுடையதாகுமோ? ஐயா, விதவிதமான 10 ரூபாய் சோப்புக்கும் சீப்புக்கும் கூட ஒரு கேரண்டி இருக்குது. இந்த சரீரத்துக்கு கேரண்டி இருக்கிறதா? எந்த நிறுவனம் கொடுக்கிறது? யார் கொடுக்கிறார் இதற்கு கேரண்டி? இல்லை அம்மா, இல்லை ஐயா. ஏனென்றால் ஒருவனுக்கும் தெரியாது ஜீவன் எப்பொழுது போகும் என்று தெரியாது. நான் ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்தேன். திருமணம் ஆடம்பரமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆடம்பரமாய் நடக்கிற திருமணத்திலே மணமகன் நன்றாய் பேசுகிறான், சிரிக்கிறான். சிறிது நேரம், அவ்வளவுதான். நெஞ்சில கை வச்சார், முடிஞ்சிச்சு. காபி ஷாப்பில் ஒரு ஆள் காபி ஆர்டர் பண்ணி இருக்கிறார். காபி கொண்டு வரதுக்குள்ள போயிட்டார். மேடையில் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஒரு தொலைக்காட்சி இதை போல ஒரு நேரடி ஒளிபரப்பில் பேசிக்கொண்டு இருக்கிறார். பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே விழுந்து போய்விட்டான். நினைத்திராத வேளையிலே மரணம் வரும். நினைத்திராத வரலாம். நாம் மரணத்தின் வரிசையில் நின்று கொண்டு இருக்கிறோம். யார் முதல்ல யார் செகண்ட்ல தெரியல, அவ்வளவுதான். அதனால சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, வேதம் சொல்கிறது பாருங்களேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16வது வசனமாய் சொல்கிறது, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. நீ பொன்னையும் வெள்ளியும் சம்பாதிப்பதை பார்க்கலாம். ஞானமும் புத்தியும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, அவரிடத்தில் ஞானமும் புத்தியும் இருக்கிறது. யாக்கோபு 1:5 சொல்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று. ஞானமும் புத்தியும் அவரே. ஐயா, சம்பாதிக்கலாம், நன்றாய் சம்பாதியுங்கள். ஒரு நாள் ஒரு மரண ஓலம் என் காதில் கேட்டது. மரண ஓலம். ஒரு பெரிய விவசாயி, பல 100 ஏக்கருக்கு சொந்தக்காரர். அவருடைய மகன் காலேஜ் முடித்தான். முடித்தவன் சொல்லியிருக்கிறான், அப்பா நான் காலேஜ் முடிக்க எனக்கு ஒரு புல்லட் வேணும், அந்த புல்லட் எனக்கு இந்த கலர்ல தான் வேணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு கலரை ஜூஸ் பண்ணினான். ஜூஸ் பண்ணி தேடும் பொழுது அது திருச்சியில் இருந்திருக்கிறது. இவன் சொல்லியிருக்கிறான், அப்பா திருச்சியில் இருக்கிறது, எனக்கு இந்த கலரில் தான் வேணும், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, எனக்கு உடனே வேணும், நான் போய் திருச்சியில் வாங்கிட்டு வரேன். போனான் திருச்சிக்கு போனான். போய் அவருடைய வீட்டுக்கும் அவன் மறித்த இடத்துக்கும் சாரியா 22 கிலோமீட்டர் மாத்திரமே. வீட்டுக்கு வருவதற்கு மட்டும் 22 கிலோமீட்டருக்கு முன்பே புணமாய் போய்விட்டான். வாலிபன்
அசையை வளைத்த மகன், ஒரே பிள்ளை, பல 100 ஏக்கருக்கு சொந்தக்காரன், பல லட்சங்களுக்கு பல கோடிகளுக்கு அதிபதி அவன். ரோட்ல அள்ளி கொண்டு போனாங்க. தகப்பன் புலம்புகிறான், ஐயோ நான் சேர்த்து வைத்தது யாருக்கு, ஐயோ நான் யாருக்கு இதை சேர்த்து வைத்தேன் என் மகனே. புலம்புகிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைத்திருக்கிறீர்களா? பூமியிலே வாழ்வதற்கு நல்லது. பரலோகத்துக்கு போடுன பரிசுத்தத்தையும் கற்றுக் கொடுங்கள். பரலோகத்துக்கு பரிசுத்தம் இல்லாமல் இந்த பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், இந்த இயேசு கிறிஸ்துவை குல தெய்வமாய் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. ஐயா, செல்வத்தை நம்பி, பொருளை நம்பி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ? சம்பாதியுங்கள், புத்தியை சம்பாதியுங்கள், புத்தியை சம்பாதியுங்கள். பிரசங்கி சொல்வார், ஐயா நீ என்னத்தை வேணாலும் சம்பாதிச்சுட்டு போ, ஞானமாயிரு, ஞானமே முக்கியம். ஒரு செல்வந்தன் தன்னோடு தன் மகனை அழைத்து போயிருந்தான். விடுமுறையை கழிப்பதற்காக சுற்றுலா தலங்களுக்கு போயிருக்கிறான். அவருடைய மகனோ கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றியவன். அந்த மகனிடம் தான் செல்வந்தான் இருந்தபடினாலே கொஞ்சம் பணக்கட்டை எடுத்து கையிலே கொடுத்து, எதையாயிலும் செலவழி என்று சொல்லுகிறான். நான் வயதாகிவிட்டது, இங்கே உட்கார்ந்திருக்கிறேன், நீ எதையாயிலும் செலவழித்து விட்டு வா. அந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஆனபடினால் போகிற போதெல்லாம் அப்படி ரூபாய்களை பறக்க விடுகிறார். பறக்க விட்டு பசியோடு வந்து அப்பா பசிக்கிறது, டேய் கெட்டவங்கிட்ட கொடுத்தனடா, அது அப்படி தூரப்பட்டனா எல்லோரும் எடுத்தாங்க, எல்லோரும் ஓடி ஓடி எடுத்தாங்க. சிலர் என் கையில் இருந்து கூட பிடிக்கிட்டு போயிட்டாங்க, அது பிடிக்கிட்டு போயிட்டாங்க. புத்தி இல்லாதவன் கையில் எதை கொடுத்தாலும் எப்படி இருக்கும்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் என்று எண்ணுகிறாயோ? வேதம் சொல்லுகிறது, புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் என்று அறிவும் புத்தியும் வரும் என்று. கர்த்தரை தேடுங்கள். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நீ விரும்புகிற செல்வம், நீ விரும்புகிற ஆசீர்வாதங்கள், நீங்கள் விரும்புகிற மதிப்பு மரியாதை எல்லாம் உங்களை தேடும். அனுபவித்தவன் வந்திருக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது நீங்கள் விரும்பாத ஐஸ்வர்யம், நீங்கள் கிரகிக்க கூடாத மதிப்புகளை மரியாதைகளை தேவாதி தேவன் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவர். தருகிறார் ஐயா. நானும் அப்படித்தான் ஐயா. ஒரு ஏழை தருத்திரன் வீட்டிலிருந்து வந்திருக்கிறேன். என் தகப்பனார் பெரிய வசதி படைத்தவர் அல்ல. ஒரு சைக்கிளுக்கு பெடல் வாங்கி போட முடியாத ஒரு தகப்பனார் தான் எங்களுடைய தகப்பனார். ஆமையா, அன்றைக்கு எப்படி சாப்பிடுவோம் என்று தெரியாதிருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். மதிப்பற்ற ஒரு குடும்பம். என்னுடைய வீடு மட்டும்தான், என்னுடைய சொந்தங்கள் பெரிய ஆட்கள். ஏனென்றால் இங்கே ஒன்றுமில்லை. வெறுமையானவனை, ஒன்றுமில்லாதவனை யார் மதிப்பார்? சொந்தம் மதிக்குமோ? பணம் இல்லாதவனுக்கு இவ்வுலகத்தில் மதிப்புண்டோ? பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகத்தில் மதிப்புண்டோ? ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகில்லை. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேட ஆரம்பித்தேன் ஐயா. ஆசையாய் தேட ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் என் எஜமான் இதயத்தில் ஏவ தொடங்கினார். இந்த காரியங்களை செய்யாதே விடு, இதை பேசாதே விடு, இப்படி செய்யக்கூடாது என்று ஆண்டவரின் இதயத்தில் ஏவ ஆரம்பித்தார்.
சின்ன வேலை, அற்பமான வேலை, நன்றாய் நடத்துகிறார். என் சந்ததிக்கு இல்லாத ஒரு மதிப்பு, என் சந்ததிகள் காணாத ஒரு மதிப்பை தேவன் தந்து என்னை மட்டும் பாராட்டு வருகிறார். கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறார். அனுபவித்தவன் வந்திருக்கிறேன். நீ கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள் ஐயா. வேதம் சொல்லுகிறது ஐயா, அவரே நம்முடைய ஒரே ரட்சிக்க ஒரே ஒரு தெய்வம், நம்மை உயர்த்த வல்லமையுள்ள ஒரு தெய்வம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று. கொஞ்சம் அடங்கிருமா, சீக்கிரத்தில் உன்னை வைத்துருவார். சீக்கிரத்தில் வேதம் சொல்லுது, நான் அவர்கள் சத்துருக்களை சீக்கிரத்தில் தாழ்த்தி போடுவேன். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் என்று. நீ அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழும் பொழுது தேவாதி தேவன் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்தி உங்கள் சத்துருக்களை தாழ்த்துவாரா? சம்பாதியுங்கள், ஞானத்தை சம்பாதியுங்கள். களங்கமில்லாத ஞானப்பாலாகிய இந்த வேத வசனத்தை இருதயத்திலே நீ உன் இருதயத்திலே சம்பாதித்துக்கொள். என் அன்பு தேவ ஜனமே, இன்னும் ஒரு நபர் சம்பாதிச்சவங்க பைபிளில் நிறைய பேர் இருக்காங்க, அப்படித்தானே? ஆமாம், என் ஆண்டவரே வியாபாரம் பண்ணுன்னு சொல்லி ஒருத்தனுக்கு 1 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 5 என்று கொடுத்து தேவாதி தேவன் சம்பாதியுங்கள் என்று சொல்லுவார். இப்போ வியாபாரம் பண்ணு. 5 வாங்கினவன் 10 ஆக்கணும், 2 வாங்கின 4 ஆக்கணும், 1 வாங்கின மூடிட்டான். என்னால் இப்படிலாம் முடியாது. 5 விசுவாசியை ஒழுங்காக மேய்த்து 5 விசுவாசிக்கு சத்தியத்தை போதித்து சத்தியத்தை நடத்த முடியாவிட்டால் எப்படி 10 தருவார்? 5 ஊழியத்துக்கு சரியாய் நீ நேரத்துக்கு செல்லாமல், சரியாய் தகுதியாய் செல்லாமல் இருந்தால் எப்படி உன்னை நம்பி அடுத்த ஊழியத்தை தருவார்? 5 பேருக்கே பேச தெரியாட்டா? 5 பேருக்கு பேசுறதுக்கே அஜாக்கிரதையா நீ வரும்போது நீ எப்படி 50க்கு பேச உன்னை தேவன் விடுவார்? நான் உன்னோடு பேசுகிறார். அருமையான தேவ மனிதர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொல்லுவார்கள், ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் 2 நாள் 3 நாள் பட்டினி கிடப்பார்களாம். ஐயோ, ஜனங்கள் வருவார்களே, கடன் பாரத்தோடு வருவார்களே, தற்கொலை எண்ணத்தோடு வருவார்களே, வியாதியோடு வருவார்களே, பிசாசின் போராட்டத்தோடு வருவார்களே. நான் என்ன சொல்ல வேண்டும் அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று காத்திருப்பாராம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வியாபாரமாய் போய்விட்டது. நான் அதையும் உங்களுக்கு சொல்ல, அதையும் உங்களுக்கு மறைக்காமல் சொல்லுகிறேன். யூதாஸ் என்பவன் தேவாதி தேவனை காட்டி கொடுத்து சம்பாதித்தான். தெரியுமா? நான் அந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறேன். இவர் யார், எங்கே இருப்பார், எப்படி எப்ப வருவார் சொல்லுது. அப்ப நீ பிடிச்சுக்கோ. எனக்கு என்ன தருவே? இன்னைக்கு எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி, எனக்கு என்ன கிடைக்கும்? உன் மாமியால கவனிமா, எனக்கு என்ன கிடைக்கும்? உன் தகப்பன கவனிமா, எனக்கு என்ன கிடைக்கும்? நான் உன்னோடு பேசுவாராக. சம்பாதிச்ச பணத்தை அனுபவிக்கிறதுக்கு முடியுமா? திருட்டுத்தனமா சம்பாதித்து தகப்பனை ஏமாற்றி, தாயை ஏமாற்றி, சகோதரனை ஏமாற்றி சம்பாதித்து வைத்திருக்கிறாயே, இதை யார் அனுபவிப்பார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவையும் காட்டி கொடுத்து ஒருவன் சம்பாதித்து வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான், நாண்டு கொண்டு செத்தான். ஒரு முறை ஒரு பத்திரிகையிலே வாசித்த ஒரு பழைய சம்பவம். ஒரு மனிதன் இறந்து போனார். இறந்து போனவரை எப்படி இறந்தார் என்று தெரியாமல் புதைத்து முடிச்சாச்சு. கொலையா தற்கொலையா தெரியல. எல்லா கோணத்திலையும் பார்த்தார்கள், கொலை என்று தெரியவில்லையே, மூடிவிடு என்றார்கள். 1.5 வருடமானது. ஒரு மனிதன் காவல் நிலையத்துக்கு போய் சொல்கிறான், தயவு செய்து என்னை தூக்கில் போடுங்கள் ஐயா, தயவு செய்து என்னை தூக்கில் போடுங்கள். ஏன், நீ என்ன செய்தாய்?
நீ இந்த பகுதியில் ஒரு பெரிய மனிதனாய் இருக்கிறாயே, நீ இந்த பகுதியில் ஒரு பரிசுத்தவான் போல, நீதிமான் போல உன்னை காண்பித்துக் கொண்டு இருக்கிறாய். அநேகர் உன்னை பின்பற்றுகிறார்களே, ஏன் உன்னை தூக்கில் போட வேண்டும்? ஐயா, 1.5 வருடத்துக்கு முன்பதாக என் சகோதரனுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு என் சகோதரனை கொன்றேன். எனக்கு நிம்மதி இல்லை ஐயா. இரவெல்லாம் அவன் அழுகிற அழுகை என் காதில் கேட்கிறது ஐயா. இரவெல்லாம் அவன் புலம்பின புலம்பல், அவன் துடித்த துடிப்பு என் கண்களில் வருகிறது ஐயா. எனக்கு நிம்மதி இல்லை. நான் சம்பாதித்த பணம் எதற்கு? ஐயோ, அவனை ஏமாற்றி பணம் சம்பாதித்து அவன் சொத்துக்களை அபகரித்துக் கொள்ளதை செய்தேன். என்னை தயவு செய்து தூக்கில் போடுங்கள். சம்பாதிக்கலாம் ஐயா, விதவிதமாய் சம்பாதிக்கலாம். தேவன் ஒருவர் கணக்கு கேட்பார். அவர் ஆண்டிக்கும் அரசனுக்கும் தெய்வம். நீ ஒருவேளை நினைக்கலாம், நான் அவரை தேடவில்லை, அவர் எனக்கு தெய்வமா? ஐயா, நீ யாருக்கு ஓட்டு போட்டாலும் போடாட்டாலும் வருகிற முதலமைச்சர் உனக்கும் முதலமைச்சர். நீ எந்த பிரதமரை தேர்ந்தெடுத்தாலும் எடுக்காமல் போனாலும், நீ வாக்களித்த பிரதமர் வராட்டாலும் அவர் உனக்கும் அது பிரதமர் தான். கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். அவருடைய சட்டத்தின்படி தான் உங்களுக்கு நியாயம் தீர்ப்பார். நான் தேடவில்லை, நான் ஓட்டு போடவில்லை, நான் அவர்னால எனக்கு பிடிக்காது, நான் அவர் சட்டத்தை மதிக்க மாட்டேன், நீ போக முடியாது. நான் உன்னோடு பேசுகிறார். என் தேவஜனமே, பணம் மாத்திரம் முக்கியமல்லம்மா. பணத்தை தேடி ஓடாதே. செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி ஆவதே இல்லை. பாதாளம் அவனுக்கு வாயை திறந்திருக்கிறது. என்னுடைய செய்தி ஒருவேளை கடைசி எச்சரிப்பின் செய்தியாய் கூட இருக்கலாம். என் ஜனமே, பணத்திற்காக எதையும் செய்யலாம், எதையும் விற்கலாம் என்று எண்ணாதே. உனக்கு நீயே சொல்லிக் கொள்ளாதே இதெல்லாம் சாதாரணம் என்று. தேவனுடைய பார்வையில் சரியா? தேவன் ஒருவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் உனக்காய் வழக்காடுகிற தெய்வம், உனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் சொல்கிறார், மனந்திரும்பு, மனந்திரும்பு. ஐயா, நான் அநேக முறை உங்களுக்கு சொல்லுவேன், தேவையானது ஒன்று தான், தேவனுடைய பாதம். அதை பற்றி கொள்ளுங்கள். தேவையானது ஒன்றுதான், அவரும் அவருடைய வார்த்தையும் தான். நீ உலகத்தில் ஒருவேளை மதிக்கப்படாத நபராக இருக்கலாம். இந்த பூலோகத்தில் உன்னுடைய வார்த்தை கேளாதது போல இருக்கலாம். ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதி உன்னை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார், உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நீ அவருடையவள். விதவிதமான வழியில் சம்பாதித்து எங்கே கொண்டு போவாய்? யார் அதை அனுபவிப்பார்கள்? என்னால் உன்னோடு பேசட்டும். கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபை உள்ளங்கள் பரலோக பிதாவே, ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னீரே, ஞானத்தை சம்பாதிப்பதை எங்களுக்கு கற்றுத்தாங்க டேடி. ஞானமாய் சம்பாதிப்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாங்க தேவனே. எதை இழந்தாலும் பரலோகத்தை இழக்கக்கூடாதப்பா. நாங்கள் பரலோக பாக்கியத்தையும் எங்களுக்கு தாங்கப்பா. இதையெல்லாம் சாதாரணம் என்று நான் எண்ணினேன். தேவன் ஒருவர் கணக்கு கேட்பார். ஒருவேளை நான் அவனோட லஞ்சம் குறையா வாங்க நீ நினைக்கிறியா? லஞ்சமே பாவம்னு போட்டிருக்கு. நீ 1 ரூபா வாங்கினாலும் லஞ்சம் தான், 1 லட்சம் வாங்கினாலும் லஞ்சம் தான். ஒருவேளை நீ நினைக்கலாம், ஐயோ நான் இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறாயா? நீ செய்கிற ரகசிய பாவம் யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, உன்னை உருவாக்கினவன் தேவனுக்கு தெரியும் என்பதை நீ மறந்து விடாதே. இன்னைக்கு விதவிதமான வழியில் சம்பாதிக்கிறார்கள் ஜனங்கள். திருடி சம்பாதிக்கிறான், பிள்ளைகளை விற்று சம்பாதிக்கிறான், கிட்னியை கூட வித்துருதான் ஐயா. விதவிதமான வழி, பணம் 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 என்று பணப்பை பிடித்தலைகிற இந்த உலகத்திலே உனக்கு இந்த ஆசை வேண்டாம். எப்படியும் சம்பாதிக்கலாம் என்பது சம்பாத்தியம் அல்ல, இப்படித்தான் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவன் நியாயந்திருப்பார். அவர் தம்முடைய நீதியின்படி தான் நியாயந்திருப்பார். தேவனே, ஞானத்தை தாங்க. ஞானமாய் மக்கு பிரியமாய் சாட்சியை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இனி இந்த கைகள் துன்மார்க்கத்துக்கு அல்ல, நீதியான காரியங்களை செய்யட்டும். இனி இந்த வாய் துன்மார்க்கமாய் அல்ல, நீதியானதை பேசட்டும். இந்த கண்களும் அப்படித்தானப்பா. தயவாய் நீர்களை பயன்படுத்தும் என்று ஒப்புக் கொடுப்பீர்களா? ஒப்புக் கொடுங்கள் தேவனே. எங்கள் சரீரத்தில்
உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை அவயங்களையும் உடைய கருத்தை ஒப்புவிக்கிறேன். நீதியான காரியங்களை செய்யட்டும். உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளிகளாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே.